What you are making? Lemon juice. What? Lemon juice. Wow, yummy-ஆ இருக்கு. சூப்பரா இருக்கா எலின் லெமன் ஜூஸ். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். இதில் சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் வந்து பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஓல்டு பேக்கை வந்து சூப்பராக ஒரு மேக் ஓவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஐலீனுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லிக்கு ஏதாச்சும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அதில் இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு வந்து லெமன் ஜூஸ் செஞ்சு தரணுமா. ஸோ அந்த ப்ராசஸில் தான் இப்போ இருக்காங்க. What are you making, Eileen? What you are making? Lemon juice. What? Lemon juice. Oh. I can't. Okay. அவங்களே தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடும். நைஃப் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதனால நான் கூடவே நின்று பார்த்துட்டு இருந்தேன். நம்ம படித்த காலத்துலலாம் வந்து காலம்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஸ்கூல் படித்து. அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் ஹோம்ஒர்க்லாம் எங்கே கொடுத்தாங்கல்ல, எழுத வச்சே பெண்டை கழட்டுவாங்க. 2 ஸ்பூன் சுகர். சுகர் இது ஐலின் வந்து KG2 தான் வந்து படிக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து UKGன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு பட் கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருப்பாங்க. ஆனால் KG2 தான். 5 years old தான் ஆகுது அவங்களுக்கு. ஓகே, இப்போ 4th ஸ்டெப் என்ன? பிஞ்ச் ஆஃப் சால்ட். சால்ட் போடுங்க, ஒரு பிஞ்ச் சால்ட். கமான், சால்ட் பிஞ்ச் போடுங்க. ஏ பிஞ்ச்னா என்ன? 1 பிஞ்ச் போதும். Stir well. Mix it. Yes, ஸ்பூன் அதிலே இருக்கு. கமான், நல்லா அடி. நெக்ஸ்ட் வாட்? Salmon. ஓகே. தேங்க் யூ. வாவ், யம்மியா இருக்கு. சூப்பராக இருக்கா ஐலின் லெமன் ஜூஸ்? உனக்கு லெமன் ஜூஸ் போட தெரிஞ்சிருச்சா இப்போ? இப்போ இன்னும் அம்மாவுக்கு போட்டு கொடுப்பீங்களா? Yes. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் சிக்கனை வச்சு. இந்த ரெசிபியோட நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரியே இதோட டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து சிக்கன் சங்கேசி தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணிடலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கர்டும், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட் அதுக்கும் முன்னாடி சால்ட் போட மறந்துடாதீங்க. அதுக்கு தேவையான சால்ட்டும் வந்து போட்டுருங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour வந்து மேரினேட் பண்ணி விட்டுறலாம். அந்த கேப்பில் வந்து ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி வச்சிடலாம். 1/2 hourனா 1/2 hour தான்ட்டு இல்லை, ஒரு 15 minutes வந்து போதும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆனியன் வந்து ஒரு 1 1/2 வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃபைனாக சாப் பண்ணாலும் சரி, இல்லை கொஞ்சம் வந்து நார்மலாக சாப் பண்ணாலும் சரி. ஏன்னா இதை வந்து நம்ம வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியனும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகிற அளவுக்கு வந்து வதக்கணுன்ட்டு தேவையில்லை. கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்காக வந்து கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஒரு 10 கேஷ்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் சென்று கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ணிவிட்டு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ டொமேட்டோ வந்து 2 எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ரஃப்பாகவே சாப் பண்ணிக்கோங்க. இதையும் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். அப்படி உங்ககிட்ட ரெடிமேட் டொமேட்டோ பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த ரெசிபிக்கு ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ சாஸ் இல்லை, டொமேட்டோ பேஸ்ட். ஓகே, இப்போ நான் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்தாச்சு. ரொம்ப நல்லா கிறிஸ்பாக வந்து ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை. எப்படி இருந்தாலும் இதை வந்து இப்போ நம்ம கிரேவியில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் நேரம் வந்து குக் ஆகும். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ண பேன்லேயே வந்து இந்த டொமேட்டோ பியூரியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட்டே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறது வந்து நல்லது, பிகாஸ் அதை வந்து ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ஆயிலில் தனியாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ பியூரியோட வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிக்கோங்க அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆனியனும் கேஷ்யூவும் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும் வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 2 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுக்கு தேவையான வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது வந்து இந்த ரெசிபிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ ஆயில் கொஞ்சம் செப்பரேட் ஆகி வந்த பிறகு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி ஃபுல்லாகவுமே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். பரோட்டாக்கு, சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நான் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டேன். இப்போ சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு வந்து வாட்ரு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஆயிலெலாம் வந்து செப்பரேட் ஆகி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து சாட் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் வந்து கசூரி மேத்தி வந்து கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். அது வந்து மெயினாக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம், அப்போ தான் அந்த ரெசிபிக்கு வந்து ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா சாட் மசாலாலாம் போட்டிருக்கோம், கசூரி மேத்திலாம் போட்டிருக்கோம், அதோட ஃப்ளேவரும் வந்து நல்லா இறங்கணும். ஸோ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்ப்டிங்காக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான் வந்து ஆஃப்டர்நூன் செஞ்சதுனால இதுக்கு ஒரு காம்போவாக வந்து ஜீரா ரைஸ் வந்து செஞ்சுருக்கேன். ஜீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அது இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். நைட்டுக்கு அப்படியே வந்து பரோட்டா வாங்கிடலான்னு சொல்லிட்டு அப்போவே வந்து முடிவு பண்ணிட்டேன். என்னோடய பாபி வந்து அடிக்கடி சிக்கன் ஹாண்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி செய்வாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இதுவும் இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஐலீனுக்காக ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. ஐலீனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ட்ராயிங், பெயிண்டிங் மட்டும் இல்லை, நிறையா வந்து கிராஃப்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் வந்து இருந்துச்சு. அதுதான் எனக்கு அந்த புக்லேயே மெயினாக பிடிச்ச விஷயம். இந்த ராக்கி செய்கிறது, ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஐலீன் வந்து இந்த புக் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நினச்சேன் பார்த்தோன்னே. இந்த இது பாருங்கள், பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வச்சு இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறதுலாம் இருக்குது. ஸோ கிராஃப்ட் ரொம்ப ஆசைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான புக் வாங்கி அவங்களோட கிட்ஸ்க்கு வந்து கொடுக்கலாம். அப்புறம் கலர் பேப்பர்ஸ் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஸ்டிக் பண்ணுற மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பேப்பர் வச்சு நம்மளே சின்ன வயசில் வந்து நிறையா பண்ணியிருப்போம். அப்புறம் கலரிங், ட்ராயிங், அப்புறம் குயிலிங், இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு இந்த புக்கில். ஆனால் அவங்க ஏஜுக்கு இது எல்லாமுமே வந்து அவங்களால செஞ்சிட முடியாது. ஸோ பார்த்து தான் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்டென்சில் ஆர்ட் மாதிரியாக கூட வந்து இருக்குது. இதில் நடுவில் உள்ள பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு கலர் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும். ஸோ ஐலீன் வந்து உடனேவே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்து நான் வந்து எடுத்து கொடுத்துருந்தேன். ரொம்ப தொல்லையாக இருக்குது. ஸ்கூல் வேறு இங்கெல்லாம் வந்து ஹாஃப் டே தான், 12:30க்கெலாம் வந்துடுவாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு என்கேஜ்டாகவே இருக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். கிராஃப்ட் பண்ணணும், இல்லைனா ட்ராயிங் பண்ணணும், கலரிங் பண்ணணும், இல்லைனா ப்ளே பண்ணணும். அந்த மாதிரி எப்போதுமே என்கேஜ்டாகவே இருக்கணும்ன்ட்டு ஆசைப்பட்றாங்க. டிவி கூட வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பார்க்குறதுக்குலாம் வந்து விருப்பம் இருக்காது. ஸோ நம்மள தான் போட்டு ஒரே டார்ச்சர் பண்ணுவாங்க. அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, இதை எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள் மேட் மாதிரி தான். பட் நான் இது வந்து இதில் ஃபுட்டுலாம் நிறையா ஸ்பில் பண்ணி ரொம்ப வந்து டர்ட்டியாக வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு ஓல்டு பேக் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஒரு மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஐடியா இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நெட் கிளாத் வச்சு ஏதாவது ஒன்று மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். பட் அதெல்லாம் எங்கே போய் வாங்குறதுன்னே எனக்கு தெரியல. இங்கே பக்கத்துலலாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப தூரமாக போகணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த மேட் வச்சு இந்த பேகுக்கு ஏதாவது ஒரு மேக் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. பேக்கும் கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருந்துச்சு. அதையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மேட்டையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
இந்த பேக் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கும், பட் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ தூக்கி போடவும் மனசு இல்லை. நம்ம வந்து நிறையா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வெளியே போகும்போது 2 கிட்ஸ் வச்சுருக்கோம். ஸோ நிறையா திங்ஸ் நமக்கு வந்து எடுத்து போகிறதுக்கு தேவைப்படும். அதனால் எனக்கு தூக்கி போடவும் மனசு இல்லை. பட் அது வந்து கொஞ்சம் போரிங்காகவும் இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக தான் வந்து இதை வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்தேன், இது எப்படி இருக்கும், செட் ஆகுமா என்னன்னு சொல்லிட்டு. இதில் மெயின் ப்ராப்ளமே இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான். அதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்டை வந்து ஃபெவி பாண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பட் வழக்கம் போல் என் ஹஸ்பண்ட் போயிட்டு அதெல்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதையோ ஒன்றத்தை வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அதை வந்து சேஞ்சும் பண்ணிவிட்டு நம்மளால் வேறு திங்ஸும் வாங்க முடியாது. ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஷாப்லேருந்து. அதில் போய் நம்ம வேறு என்ன திங்ஸ் வந்து வாங்க போகிறோம் இல்லையா? ஸோ அதை வச்சு எப்படியாவது வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இது எனக்கு கொஞ்சம் வந்து பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் ட்ரெண்டியாக நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்த மாதிரி பண்ணியிருந்தா வந்து நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஃபஸ்ட் லுக்கா, இந்த செகண்ட் லுக்கா, அதுக்கடுத்து வந்து தேர்ட் லுக் வந்து இந்த மாதிரி வச்சு பார்த்தேன். பேசாமல் இந்த மாதிரி பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இது 4த் லுக். இந்த லுக் வந்து நம்ம நிறையா பேக்கில் வந்து பார்த்துருப்போம் கண்டிப்பாக. நானுமே வந்து நெட்லலாம் பார்த்துட்டு தான் இந்த டிசைனும் வந்து பண்ணி பார்த்தேன். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நான் கட் பண்ணியிருக்கவே தேவையில்ல, அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்னமோ இது எப்போதும் பார்த்த மாடல் தானே, இதே மாதிரி ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட்டாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து அந்த செகண்ட் லுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். AK Fix 45ன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்ப்ரேவை வந்து போட்டுக்கணும். அதுக்கடுத்து அது கூடவே வந்து ஒரு ஃபெவிக்விக் மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நம்ம ஃபிங்கர்ஸ்லலாம் பட்டுச்சுன்னா வந்து அப்படியே ஸ்டிக் ஆகிக்குது. அந்த ஃபெவிக்விக்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லாவே வந்து ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதுக்கடுத்து அதை இதில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இதில் போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் உடனேவே வந்து ஒட்டிக்குது. இதில் காஷன்ஸ்லாம் வந்து நிறையா எழுதியிருந்தாங்க. இன்ஹேல் பண்ணக்கூடாது, ஸ்கின்ல படக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ணுறது நல்லது தான். நானுமே வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு தான் அந்த ஸ்ப்ரேலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவ்வளோ டேஞ்சராக என்னன்ட்டு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இது வந்து நார்மல் ஃபெவிகால்லாம் வந்து இது ஒட்டாது. ஏன்னா அந்த மேட்டும் வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி தான், பேக் வந்து ஒரு லெதர் மாதிரி. ஸோ அதிலலாம் வந்து ஸ்டிக் ஆகாது. அதுக்காக தான் வந்து ஃபெவி பாண்ட் வந்து இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். பட் அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இந்த AK Fixன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் அதோட ஃபைனல் லுக். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேக் வந்து இன்னும் ஒரு ப்ரௌன் கலர்லாம் இருந்துச்சுன்னா பார்க்க செம்மையாக இருந்திருக்கும். இது கொஞ்சம் வந்து சட்டிலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த பேக்குக்கு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் நம்ம இதில் ஏதாவது டெக்கரேட் பண்ணாலும் பண்ணலாம். பட் லெஸ் இஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதோட விட்டுட்டேன். நம்ம சேனலில் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா மேக் ஓவர்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.